ஹலோ வியூவர்ஸ், நம்ம வியூஸ் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவன் காண்டில் தெரியிறான். அதில் அஃப்கோர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே காண்டில் தெரிவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான். பட் அவர் துறையை சார்ந்தவர்களே எந்த அளவுக்கு காண்டில் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் அவருக்கு ஈக்குவலாக அந்த உச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெரு தலைகள் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அஜித், கமல், அதுக்கப்புறமா சூர்யா, இப்படி இன்னும் சொல்லிட்டு போகலான்னு வச்சுங்களேன். இவங்க என்ன ஒரு 4-5 பேர்னு வச்சுங்களேன். இவங்க தான் கொஞ்சம் டாப்பில் இருக்காங்க. ஸோ அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் காண்டு ஆவாங்க, காண்டில் இருக்காங்க. அதற்கான ரீசெண்டாக இப்போ சில அறிக்கைகள்லாம் ரஜினி சைட்லேருந்து பார்த்தோம், அஜித் சைட்லேருந்து பார்த்தோம். அதை பற்றி நம்ம நிறையா வீடியோ பேசினோம். ஆனால் இதே திரைத்துறையில் ஒருத்தர் ரொம்ப நாளாகவே விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை பாராட்டி பேசிகிட்டு இருக்கார் ஒரு நபர். அப்புறம் இன்னொரு நடிகர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் அவருக்கு தான் ஓட்டே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணமும் ஒன்று சொன்னார். ஸோ அந்த 2 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இவங்க 2 பேருக்கும் இருக்க தைரியம் ஏன் மற்ற நடிகர்களுக்கு இல்லை அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வரலாம். பட் இந்த 2 நடிகர்களுமே இருக்கிற ஒரு வெர்சடைல் கேரக்டர் தான் இவங்களோட தைரியம் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, என்னோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போட்டுருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல தான் பார்த்திபன் அவர்கள் விஜய் அவர்களை பற்றின கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தோம். விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து நான் அவர் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அப்ரிஷியேட் பண்ணுறதை சில பேர் ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கன்னா டிஎம்கேக்கு எதிர்ப்பா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒருத்தர் தைரியமாக சினிமாவில் இருக்க இந்த பெரிய சிம்மாசனத்தெல்லாம் தூக்கி உதறி போட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு. அதை நம்ம பாராட்டணும். நான் ஆரம்பத்துலேருந்தே மக்கள் சேவை மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவன் நான். அதுக்காக தான் பார்த்திபன் மனிதநேயம் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தேன். எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்குது. பட் நம்ம சினிமாலேயே நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் போகலைங்கிறது. நான் இன்னும் 200 கோடி வாங்கலையே சம்பளம். அதனால் நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன். சரி, 200 கோடி அவர் வாங்கிட்டதுனால அவர் அரசியலுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். எஸ், அவருடைய பதில் இப்போ பார்த்துருப்பீங்க. இவர் விஜய் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் கட்சி ஆரம்பித்த கட்டத்திலேருந்தே நான் அவர்கள் அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணவர் தான் பார்த்திபன் அவர்கள். அந்த டயத்தில் இருந்து சப்போர்ட் மீன்ஸ் அவருடைய கருத்தை ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வர்றது சரி அப்படின்ற அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாப்புல. அவர் முழுக்க நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் பார்த்திபன் சொல்லலை. பட் அவருடைய எண்ணம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். இங்கே யாரும் விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து நான் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு நீங்கள் யாரும் சொல்லலை. ஆனால் அவர் எடுத்து வைக்கிற அந்த பாயிண்ட்டு, அதாவது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அரசியலுக்குள்ளே இறங்கி மக்கள் சேவை செய்யணும்னு பல பேருக்கு ஆசை இருந்தாலும் அதை செய்ய முடியறது கிடையாது. ஏன்னா அதற்கு பல தடைகள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கெட்டது செய்கிறவன் நல்லா சந்தோஷமாக தைரியமாக செஞ்சுட்டு போகிறான். ஆனால் நல்லது செய்யணும்னு நினச்சி வரவன் தான் நாசமாக போகிறான் நாட்டுக்குள்ளே. அதனாலே பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எதுக்குடா வீண் 4 பேருக்கு நல்லது செய்யலான்னு போனாலும் நம்ம போட்டு நசுக்குவாங்க. எதுக்கு வீணாக இந்த பிரச்சனை? நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, நம்ம தொழிலை பார்த்தோமா, நம்ம பொழப்பை பார்த்தோமா, நம்ம குடும்பத்தை பார்த்தோமா, ஜாலியாக இருந்தோமா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருப்பாங்க பெரும்பாலானவர்கள். ரொம்ப ரேர் சினாரியா. உண்மையாலுமே உள்ள கட்ஸு, உண்மையாலுமே மக்களின் அன்பு, மக்கள் மேலே அவங்க வச்சுருக்க அன்பு, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலான்ற அந்த தைரியம் இருக்கும்போது தான் ஒருவர் அரசியல் களத்துக்குள்ளே இறங்குவாங்க. அதுவும் நமக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் எந்த ஒரு கட்சியுமே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு கட்டமைப்போடு கொண்டு போகிறதுக்கான வலிமையோ இல்லை அவங்கக்கிட்ட அந்த மக்கள் சக்தியோ கிடையாது. அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்ச ஒருத்தர் நான் இறங்குறேன், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதை நான் சரி பண்ணுறதுக்கு இறங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ பார்த்திபன் அவர்களே சொல்லியிருப்பார், அவரும் மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஏதோ மக்கள் மனிதநேய கட்சின்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அதற்கு ஃபண்டு தேவை, பணம் தேவை, பொருளாதாரம் இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை அவர் உணர்ந்துட்டு அவரால் அதை செயல்படுத்த முடியல. அவர் படங்கள் நடிக்கிறாரு, படங்கள் எடுக்கிறாரு, அதில் அவருடைய வாழ்க்கையை ரொட்டேட் பண்ணிட்டே போகிறாரு. இதை பல இடத்துல பார்த்திபன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. நான் உச்ச நட்சத்திரமாக ஆகலை, அதாவது 200 கோடி நான் இன்னும் தொட்டுட்டேன்னா நானும் அரசியலுக்கு வரதை பற்றி நான் யோசிப்பேன். பட் அவர் அங்கே அந்த இடத்த தொட்டுட்டார். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துருச்சு. அதனால் உள்ளே வந்துட்டார் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ராஜாவாக இருக்கிறவன் காட்டுக்கு போகிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃபு, ராயல் லைஃபு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு
குடும்பம், சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மக்கள் சேவைன்னு இறங்கும்போது அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் கூட நிற்கணும். இந்த போராட்ட களம்னா அந்த களத்தில் போய் நிற்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த இடத்துல போய் அதை ஃபேஸ் பண்ணணும். நாளைக்கு போலீஸ் அரெஸ்ட் வரைக்கும் போனாலும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கிரீடத்தை திறந்துட்டு ஒருத்தன் காட்டுக்குள்ளே வருவானா? வரமாட்டான். ஏன் ராமரை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க? ராமர் வந்து கடவுள்ன்றனால இல்லை, அவர் 14 வருஷம் வனவாசம் போனனால. என்னது 14 வருஷம் வனவாசம் போனனால. அவ்வளோ பெரிய மனிதர் வந்து கடவுளாக இருக்கிறவர் வந்து ஒரு ஆர்டரை கேட்டுக்கிட்டு காட்டுக்கு போகிறார்ல, அதுதான். அதனால தான் அவர் வந்து எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி விஜயவர்களை வந்து மக்கள் எல்லாரும் நம்புறதுக்கும் மக்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கும் ரீசன் என்னென்னா, அவ்வளோ பெரிய இடத்தை, அவ்வளோ பெரிய உயரத்தை, இன்னும் ஒரு 10-15 வருடம் கேரியர் இருக்கக்கூடிய அந்த லைஃப்பை அப்படியே தூக்கி போட்டுட்டு மக்கள் சேவை செய்ய வரேன்னு வந்து மக்களுக்கு இன்றைக்கி செலவு பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவரை கொண்டாடுவதில் தவறு என்ன இருக்குது? ஆனால் இதை யாரும் செய்வாங்களான்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க. இப்போ பார்த்திபன் வந்து அவர் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டானவர். அவருடைய படமாக இருக்கட்டும், அவருடைய கதையாக இருக்கட்டும், அவருடைய கவிதையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணுறக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க, கமலஹாசன் வந்து இன்றைக்கி எம்பி ஆனதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன சொல்கிறீங்க, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கணும்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டு வைக்கிறார். என்னென்னா, நான் கமலஹாசன் அவர்களை அரசியல் கட்சிக்கு வரும்போது அவர் மாற்றாக தான் வர்றாரு அப்படின்னு சொல்லி வரவேற்றேன். ஆனால் டார்ச்சை உடச்சு போயிட்டு கடைசியில் அதே கட்சியில் போயிட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக போய் நிற்கிறது அவருக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், பட் நமக்கு அது பெருசாக சந்தோஷமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணிட்டு போகிறார். அப்படின்னா இங்கே வர்றவர்கள் எல்லாருமே கடைசியில் ஒன்றும் முடியாமல் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. அதாவது தோற்கடிக்கப்பட்டு இல்லை தோற்கடிக்கப்படுகிறார்கள். அந்த தீய சக்திகள், அதாவது இந்த திராவிட சக்திகள் அதற்குனே பல டீம் வச்சுருக்கு, புரியுதுங்களா? அப்படி அதில் ஒரு டீம் தான் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க சீமான். அந்த மாதிரி ஒரு டீமை வச்சு தான் இவங்க பயங்கரமான ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கட்டமைப்பையும் உடைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. இதை எல்லாத்தையும் தடுத்து இதை மீறி எதிர்த்து வர ஒரு கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்திட்ட இருக்குது. அதை பபுலு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய். Any reason behind that? இல்லை, ஒரு மாற்றம் வரணும். ஓகே. அவர் சரியான ஆளா தப்பான ஆளா எனக்கு தெரியாது. பட் கிரிக்கெட்டில் வந்து ஒரு பால் வந்து புதுசாக இருக்கும்போது ஒரு ஷைன் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஆமாம், ஒரு 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 பவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து ஹீஸ் நியூ. ஹீ கோடி 1000 கோடியில் சம்பாரிச்சாச்சு. ஆனால் சினிமாலே செட்டில் ஆகாமல் மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணும்னு இறங்கி வரான்ல, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. இப்போ பப்ளு சொன்னது கேட்டிருப்பீங்க. ஸோ இவர் வந்து அந்த மாதிரி தான்ப்பா. அதாவது புதுசாக வந்திருக்க பால் பாலிடிக்ஸ்கில், என்னது புதுசாக வந்திருக்க பால், இந்த பாலை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே இவங்களுக்கு தெரியல. அதான் பிரச்சனையே. ஏன்னா எந்த சைடு போட்டாலும் இவங்க நினச்சி போடுற மாதிரி அது போக மாட்டேங்குது, அது டேர்ன் ஆகுது. அதான் இங்கே இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பிடிச்சி போட்டோம்னா இது ஸ்பின்னாக தான் போகணும், அந்த பவுலர் கையில் இருக்கும், அது அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி அந்த ஏற்ற மாதிரி நின்று அடிக்கிறவனுக்கும் இந்த பால் இப்படி தான் வரப்போகுது, நம்ம அடித்தா சிக்ஸர் போகுது அப்படின்றது அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் இப்போ இந்த 2 இடத்துலையுமே கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இந்த பால் வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது என்னப்பா இவன் எப்படி பிடிச்சி போட்டாலும் ஸ்பின்னாக போகணும்னு நினச்சி போட்டால் அது ஸ்பின்னு போக மாட்டேங்குது, இந்த பக்கம் சிக்ஸர் அடிக்கலாம்னு நினச்சா அது சிக்ஸர் ஆக மாட்டேங்குது. ஸோ கடைசியில் இவங்க 2 பேரும் கூட்டுக்கலாம் நீங்கள் ஆகிட்டாங்க, இந்த பாலை வந்து எப்படியாவது நம்ம ஒழிச்சிடணும்டா அப்படின்னு. ஆனால் இந்த பால் என்ன பண்ண போகுதுன்னா எவன் மூஞ்சி முகரை உடைக்க போகுது அப்படின்றது எண்ட் ஆஃப் த 2026 தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் தளபதி அவர்கள். ஏன்னா மற்ற கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு விஷயத்த சொன்னால் அதை வீம்புக்குன்னே வந்து செய்வாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க, இப்போ இன்றைக்கி ஆளுங்கட்சியாக ஏடிஎம்கே இருக்குது, எதிர்கட்சியாக ஏடிஎம்கே இருக்காங்க, அவங்க ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க, ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா வீம்புக்குன்னே அனுமதி கிடைக்கலைனாலும் அந்த இடத்துல பிரச்சனையை பண்ணி அதில் வந்து போராட்டத்தை பண்ணி அது ஒரு மிகப்பெரிய மீடியாவில் வந்து ஹைலைட் ஆக்கி பார்த்திங்களா நாங்கள் மக்களுக்காக இருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட பூச்சாண்டி காட்டுறதுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் இங்கே அப்படி இருக்கான்னு கேட்டேன், அப்படி கிடையாது. போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு கொடுக்கலைன்னா இல்லை, 1 மணி நேரம் தான் அனுமதி கொடுக்குறேன், சரி நான் அதுக்குள்ளே நடத்திக்கிறேன், 1/2 மணி நேரம் தான் அனுமதி கொடுக்குறேன், அதுக்குள்ளே நடத்திக்கிறேன். மாநாடுக்கு 25ஆம் தேதி நான் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன், இப்போ இந்த 21ஆம் தேதி மாற்றிட்டார்.
என்ன போலீஸ் கேட்டுக்கிட்டாங்க, எனக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முடியாது மாற்றி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் மாற்றிக்கிட்டேன், முடியலையில மாற்றி தரேன். அப்போ இந்த இடத்துல இது வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும். ஒன்று வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க பாருங்கள், இப்போ ஆளுங்கட்சி இருக்கு பாருங்க, இது வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும். என்ன இந்த மனுஷனை எப்படி ட்ரிகர் பண்ணாலும் ட்ரிகர் ஆக மாட்டேங்கிறாங்க. 25ஆம் தேதி நடத்தாங்க, 21ஆம் தேதி இந்த டேட்டுக்குள்ளே கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கொடுக்குறாப்லையே. இதே மற்ற கட்சியாக இருந்தால் என்னென்ன நான் அதை தான் செய்வேன் அப்படி தான் செய்வேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவோப்பில் நம்ம அந்த இடத்துல ஒரு ரகலை பண்ணி இந்த மாநாட்டுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிடலான்னு அவங்க அந்த திட்டத்தில் இருப்பாங்க. இவர் என்ன லேண்ட் பண்ணுறாரு, உனக்கு என்ன டேட் தானே மாற்றி தரணும், மாற்றிக்கிறேன் விடு, என்ன 4 நாள் முன்னாடி தானே பண்ணிக்கிற விடு, என்னை பார்க்க என் மக்கள் என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய தொண்டர்கள் வருவாங்கன்னு அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால அவர் அதை செய்கிறாரு. அதே நம்பிக்கை மற்றவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதான் பிரச்சனை. மற்றவங்களாம் காசும் கோழியும் கோட்டரும் இதெல்லாம் கொடுத்தா தான் கூட்டு வந்து மாநாட்டிலேருந்து கூட்டத்தை சேர்க்க முடியும். இங்கே அப்படி கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியும். இந்த மாநாட்டை தடுக்கிறதுக்கு இவங்க 1008 பிளான் இப்போயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் வேறு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் மாநாட்டுக்கு இருக்குது அப்படின்னு, மாநாட்டோட வேலை எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான சிக்கல்கள் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு மோடு வந்து இவர் இருக்கார் அப்படின்றத இவங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியல. பட் இதே இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் வந்து பார்த்தீங்களா அரசு எதுவுமே எதுக்க மாட்டேங்கிறாரு, அதை வந்து எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. இப்படி அரசை வந்து அவருடைய கட்சி ஒரு நடத்த வேண்டிய ஒரு நிகழ்வுக்கே அரசை எதிர்த்து போராடாமல் பேசாமல் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி மக்களுக்காக வந்து பேசுவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி இருக்க மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. நான் தான் திருப்பி சொல்கிறேன், போராட்டம் அவங்க போராடி நொந்து நூலாக போயிட்டாங்க. இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 2000 பேர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. இன்றைக்கி நியூஸ் என்ன வருது, போராட்டத்தை கிளங்கி இல்லைன்னா தூக்கி உள்ளே போட்டுருவோன்னு போடுறாங்க. அவ்வளோதான். நீ போராடுறதுனால இங்கே ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்றது நல்லா தெரியும். உனக்கு தேவை இங்கே அரசியல் அதிகாரம். அப்போ அந்த அதிகாரத்தை நீ அடையணும் அப்படின்னா அதற்கு மக்களை முதல்ல நீ மக்களை பார்க்கணும். அவங்களுடைய எந்த ஒரு வாழ்க்கையுமே பாதிக்காமல் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக நீ இருக்கணும். அவங்கன்னா வாங்க இந்த போராட்டத்துக்கு வாங்கண்ணா அந்த போராட்டத்துக்கு வாங்க இந்த பக்கம் போராட்டத்துக்கு வாங்கண்ணா, அட போயா இவனுக்கு வேலை இல்லை, சும்மா போராட்டம் கூட்டிகிட்டு இருக்கேன், வரமாட்டாங்க. தேவையில்லை, எங்களுக்கு அந்த லைஃப் தேவையில்லை. எதுக்கு நாங்கள் ஆடா மாடா மனுஷன், அவனுக்கு குடும்பம் குட்டி ஏகப்பட்ட வேலை கமிட்மெண்ட்டுன்னு இருக்குது. உங்க கூட வந்து போராடிட்டு தெரிய முடியுமா எல்லா பிரச்சனைக்கும்? முடியாது. போராடுறவனுக்கு பிரச்சனை இருக்குது, போராடாதவனுக்கு பிரச்சனை இல்லை. பட் அவனுக்கும் பிரச்சனை இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறான். அப்படி தான் இங்கே பார்க்கணும். அப்போ இந்த பிரச்சனை இருக்க மக்களுக்காக பிரச்சனை இல்லாத ஒருத்தன் வந்து அவங்க கூட சேர்ந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இது வந்து சாதாரண மக்களுடைய நினைப்பு. ஆனால் ஒரு தலைவராக இருக்கவன் அப்படி நினைக்க முடியாது. தலைவராக இருக்கிறவர் வந்து போராடுற மக்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கணும். இந்த பக்கம் நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கோ அதையும் சரி பண்ணும். அப்போ இவங்களையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு தலைவனாக இருக்கக்கூடாது. ஆனால் இதை தான் நிறையா வேலை இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து போராடுறதுக்கு கூப்பிட்டு போவாங்க, பார்த்தியா நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்க நீங்கள் வரமாட்டேங்கன்னு இந்த பக்கம் வந்து வெறுப்பேற்றி விடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ள சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் செய்யலை. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் மக்களுக்கானவன், மக்களை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான அரசியலை அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்க ஒரு தலைவனாக நான் வருவேன் அப்படின்றத மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் மக்களுக்கு வந்து பாசிட்டிவாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை அவர் ரொம்ப தெளிவாக பண்ணுறார். நான் தான் சொல்கிறேன்ல, விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, விஜயருடைய மைண்ட் செட்டு, விஜயருடைய பொலிட்டிக்கல் ட்ரெண்டு, இந்த ஸ்டைலு இதெல்லாம் வந்து யாருக்குமே புலப்படாது. யாருக்குமே வந்து என்ன பண்ணுறானே புரியல, கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அந்த கன்ஃபியூஷனடியே செத்து போங்கடா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். ஏன்னா என்ன இவங்களை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத எண்டாவது டேயில் வந்து நமக்கு தோணுது. பார்ப்போம், இன்னும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ இவங்க 2 பேர் ஏன் விஜய் அவர்களை பாராட்டினார் அப்படின்றது வந்து நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நடந்த வீடியோவில் டேக் அப் பை.